மிஷின் டிராயிங் சப்ஜெக்டோட ஃபஸ்ட் இன்ட்ரோ கிளாஸ் மட்டும்தான். டீட்டெயிலாக எதுவும் பார்க்கல, அது வரப்போகிற நெக்ஸ்ட் வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ணலாம். இப்போ வந்து மிஷின் டிராயிங்னா என்ன, அது எதுக்கு யூஸ் ஆகுது, அதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், இது மட்டும்தான் பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இந்த மிஷின் டிராயிங் ஃபஸ்ட்டு டிராயிங் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். டிராயிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருளை பார்த்தா அப்படியே வரையணும், அதுக்கு பேர் தான் டிராயிங்னு சொல்லுவோம். சரிங்களா? இப்போ இந்த டிராயிங் வந்து படித்தவங்களுக்கும் சரி படிக்காதவங்களுக்கும் சரி எல்லாத்துக்குமே புரியக்கூடிய ஒரு மொழின்னே சொல்லலாம். சரிங்களா? இட்ஸ் எ யூனிவர்சல் கிராஃபிக்கல் லாங்குவேஜ். இப்போ படித்தவங்க படிக்காதவங்க தவிர தமிழ், இங்கிலீஷ், மலையாளம் இப்படி எந்த மொழி பேசுகிறவங்களுக்காக இருந்தாலும் லாங்குவேஜ் வந்து அந்தந்த மொழியில் சொன்னால் தான் அவங்களுக்கு புரியும். பட் டிராயிங்கை பொறுத்தளவுக்கு நீங்கள் வரைஞ்சிங்கனாவே எல்லாருமே அதை வந்து புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கான பேசிக் ஐடியா மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சிருந்ததுன்னா போது எந்த லாங்குவேஜாக இருந்தாலும் அவங்க வந்து ஈஸியாக வந்து அதையே புரிஞ்சுக்குவாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி நம்ம இன்ஜினியரிங் ஃபீல்டில் டிராயிங்ஸ் வச்சு தான் வந்து நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாமே பண்ணுறாங்க. மேனுஃபேக்சரிங் ஆகட்டும், அனலிசிஸாக இருக்கட்டும், ரிசர்ச்சாக இருக்கட்டும், எந்த ஒரு கம்பெனிஸுமே அதுக்கான டிராயிங்ஸ் ஒரு பொருள் மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க அப்படின்னா அதனோட டிராஃப்ட் காப்பி, அதாவது டிராயிங் வந்து அவங்க வச்சுருக்கணும். அதை வச்சு தான் வந்து அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த பொருள் இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத அவங்களுக்கு சாம்பிள் காட்டணும் அப்படின்னா ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு கம்பெனிக்கு சாம்பிள் அனுப்பிச்சிடணும். ஒரு பொருள் வந்து ஒரு 2 லட்சம் ரூபா வருதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பொருள், அந்த பொருளை வந்து கம்பெனிக்கு விற்கிறோம், அவங்க வந்து சாம்பிள் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறோம், 2 லட்சம் ரூபா இல்லை 10 லட்சம் ரூபா இருக்கக்கூடிய பொருளை வந்து அவங்க கம்பெனிக்கு ஃப்ரீயாக அனுப்ப முடியுமா? அது வந்து கண்டிப்பாக இம்பாசிபிள். அதே நம்ம அந்த மிஷினோட டிராயிங், ஃபோட்டோஸ் இது வந்து கம்பெனிக்கு அனுப்பிச்சிருக்கலாம். நம்மளுக்கு காசு வந்து அதாவது எக்கனாமிக்கல் லெவலில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குது எக்கனாமிக்கலாக. ஸோ அதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னா டிராயிங்க்கான டெக்னிக்ஸ். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு டிராயிங் அப்படிங்கிறது வந்து என்னென்னு பார்த்துட்டோம், ஏதாவது ஒரு பொருளை வந்து ரெப்ரசன்ட் பண்ணுறது. அதே மாதிரி இப்போ இந்த டிராயிங் பார்த்தீங்க அப்படின்னா 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் டிராயிங், இன்னொன்று இன்ஜினியரிங் டிராயிங். இந்த ஆர்டிஸ்டிக் டிராயிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நார்மலாக பெயிண்டர்ஸ் எல்லாம் வரைகிறாங்க, அதுதான் இந்த ஆர்டிஸ்டிக் டிராயிங். அவங்களுக்கு வந்து செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் இருக்கும். அவங்க என்ன இமேஜின் பண்ணுறாங்களோ இல்லை எந்த பொருளை பார்க்குறாங்களோ அந்த பொருளை வரைவாங்க. சரிங்களா? ஜஸ்ட் ஃப்ரீ ஹேண்ட் ஸ்கெட்ச். அவங்க இமேஜினேஷன் மூலமா வரைகிறது தான் வந்து ஆர்டிஸ்டிக் டிராயிங். பட் இன்ஜினியரிங் டிராயிங் அப்படிங்கிறது வந்து ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ், இப்படி தான் வரையணும், இந்த மாதிரி தான் இருக்கணும், ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு தெரிஞ்சதுனால பேசிக், இந்த பேசிக் எல்லாரும் தெரிஞ்சவங்கனால மட்டும்தான் அந்த டிராயிங்கை வந்து என்ன பண்ண முடியும், அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும். ஸோ இதனோட பேசிக்ஸை நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் இந்த இன்ஜினியரிங் டிராயிங் எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சாக் பீஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த சாக் பீஸ் தயாரிக்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், அச்சு தயாரிக்கணும். இதுக்கான அச்சு, இப்போ இந்த சாக் பீஸ் வந்து இந்த ஹைட் இருக்குன்னு வச்சுக்கலாம். அப்போ இந்த ஹைட்டில் ஒவ்வொரு சாக் பீஸுக்கும் ஒவ்வொரு அச்சு தயாரிப்பாங்களா? இல்லை. ஒரு அச்சில் வந்து இந்த சுண்ணாம்பு வந்து கலக்கி, தண்ணி மாதிரி கலக்கி உள்ள ஊற்றி ஹீட் பண்ணாங்க அப்படின்னா சாக் பீஸ் வந்து கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒரு அச்சில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 200லேருந்து 300 சாக் பீஸ் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுற அளவுக்கு டிசைன் பண்ணி அந்த பொருள் வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அச்சு வந்து ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க. இப்போ இந்த அச்சை எப்படி ரெடி பண்ணுறது, நம்ம இடத்துலையும் வந்து அச்சு ரெடி பண்ணோம் அப்படின்னா எந்த ஒரு டைமென்ஷன்ஸ் எதுவுமே தெரியாமல் ஒரு அச்சு ரெடி பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் நமக்கு நிறைய ஃபெயிலியர்ஸ் ஆகலாம். நம்ம எதிர்பார்த்த ஷேப்பில் வந்து சாக் பீஸ் கிடைக்காம போகலாம், இல்லை வேற ஏதாவது மாதிரி வரலாம். ஸோ நம்மளுக்கு வேணுங்கிற மாதிரி மெட்டீரியல் கிடைக்கணும் அப்படின்னா அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்தெந்த டைமென்ஷன்ஸ்ல எப்படி வேணும், அது எப்படி கொண்டு வர்றது அப்படிங்கிறது ஒரு ட்ரா பண்ணி அதை தெரிஞ்சு பார்க்கணும். சரிங்களா? சரி, அதுக்காக வந்து நம்ம இன்ஜினியரிங் டிராயிங் வந்து யூஸ் பண்ணணும். இந்த இன்ஜினியரிங் டிராயிங் வந்து 4ஆக பிரிக்கிறோம். சரிங்களா? நிறைய பிரிக்கலாம், நம்ம முக்கியமாக 4ஆக பிரிக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து மெஷின் டிராயிங், ப்ரொடக்ஷன் டிராயிங், அசம்பிளி டிராயிங், பேட்டர்ன் டிராயிங். மெஷின் டிராயிங் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பொருள் இருக்குன்னு வச்சுக்கலாம், ஏதாவது ஒரு சிஎன்சி மிஷின் இருக்கு அப்படின்னா மற்ற சிஎன்சி மிஷினையும் நம்ம வந்து ஒரே இதில் வந்து வரைய முடியும்.
அதில் இருக்கக்கூடிய செக்கு தனியாக, தோல் தனியாக, தோல் போஸ்ட் தனியாக, ஒவ்வொன்றையும் தனித்தனியாக மேனுஃபேக்சரிங் பண்ணி அடுத்து அசம்பிள் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு பொருளையும் தனித்தனியாக வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறவங்களுக்கு ஃபஸ்ட்டு அந்த டயக்ராம் கொடுக்கணும். அந்த டயக்ராம் பார்த்தீங்க அப்படின்னா மொத்த மிஷினையும் வந்து நம்ம ஒரே டயக்ராமில் வந்து வரைய முடியாது. அதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மெட்டீரியலையும் தனித்தனியாக டிசைன் பண்ணி அதை அசம்பிள் பண்ணால் தான் நம்மளுக்கு ஒரு சிஎன்சி மிஷினே கிடைக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஒவ்வொரு காம்பனண்ட்டுக்கும் ஒவ்வொரு ஸ்பெசிஃபிகேஷன் இருக்கும், ஒவ்வொரு மெட்டீரியல் இருக்கும், ஒவ்வொரு சைஸஸ் இருக்கும். அந்த சைஸ் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொன்றையும் தனித்தனியாக வரையறதுக்கு பேர் தான் வந்து இந்த மிஷின் டிராயிங். சரிங்களா? அப்படி வரையக்கூடிய டிராயிங்கை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. ஒரு கம்பெனி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கோயம்புத்தூரில் பார்த்தீங்க அப்படின்னா கணபதி சைடெல்லாம் போனீங்க அப்படின்னா நிறைய சிஎன்சி கம்பெனி, ப்ரொடக்ஷன்ஸ் கம்பெனி தான் இருக்கு. அந்த கம்பெனிஸ்ல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நட்டு, போல்ட்டு, புஷ்ஷு இதெல்லாம் ரெடி பண்ணிட்டே இருப்பாங்க. ஒரு நாளைக்கு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சது 10,000 20,000 நட்டு போல்ட் வந்து ரெடி பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து அதிகமான ப்ரொடக்ஷன்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அவங்க வந்து ஒரு டிராயிங் யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் தான் வந்து ப்ரொடக்ஷன் டிராயிங். இந்த ப்ரொடக்ஷன் டிராயிங்கிறது ஒன்றும் இல்லை, இந்த மிஷின் டிராயிங்லேயே வந்து ஒரு காம்பனன்ட்க்கு மிஷின் டிராயிங் போட்டிருப்போம். இங்கே வந்து ஒரே மிஷினிங் பண்ணும்போது ஒரு 100 நட்டு வர்ற மாதிரி இல்லை 100 போல்ட் வர்ற மாதிரி டிராயிங் போட்டு கொடுத்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் வந்து ப்ரொடக்ஷன் டிராயிங். அடுத்து அசம்பிளி டிராயிங். இங்கே ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸை வந்து அசம்பிள் எப்படி பண்ணணும். சரிங்களா? இப்போ ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனிலேயே வந்து மேனுஃபேக்சரிங் பண்ண மாட்டாங்க. ஒவ்வொரு கம்பெனியில பக்கத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கம்பெனியில ஒவ்வொரு பார்ட்ஸையும் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை வந்து ஒரு இடத்துல வச்சு அசம்பிள் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பைக் கம்பெனி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பைக் கம்பெனியில் இன்ஜின் வந்து இப்போ ஹீரோ ஹோண்டான்னு வச்சுக்கோங்களேன். ஹீரோ ஹோண்டா கம்பெனி வந்து இன்ஜின் வந்து ரெடி பண்ணுது. அடுத்து அதுக்கான பேட்டரி பார்த்தீங்கன்னா ஹீரோ ஹோண்டா ரெடி பண்ணுவாங்க. வேற ஏதாவது ஒரு கம்பெனி வந்து பேட்டரியில் எது முன்னணி கம்பெனியாக இருக்கோ அவங்களோட வந்து டைப் வச்சு அவங்க வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. இப்போ அந்த பைக்கோட ஸ்பீடோமீட்டர் பார்த்தீங்க அப்படின்னா ஹீரோ ஹோண்டா வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. அதுக்குன்னு ஒரு கம்பெனி இருக்கும். இப்போ ஸ்பீடோமீட்டருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம லோக்கலில் ரிக்கால் கம்பெனின்னு ஒன்று இருக்குது. சரிங்களா? அந்த கம்பெனியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பீடோமீட்டர் நல்லா மேனுஃபேக்சரிங் பண்ணுவாங்க. நிறைய கம்பெனி இருக்குது. நம்மளுக்கு இங்கே லோக்கலில் இருக்கிறதுனால நான் அந்த பேர் சொல்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த மாதிரி கம்பெனிஸ் எல்லாம் வந்து ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு இடத்துல மேனுஃபேக்சரிங் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வருவாங்க அசம்பிளி யூனிட். அந்த அசம்பிளி யூனிட்ல வந்து ஒரு டயக்ராம் நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுக்கணும். இந்த ஸ்பீடோமீட்டர் வந்து இந்த இடத்துல வைக்கணும், லைட் வந்து இந்த இடத்துல வைக்கணும், ஃப்ரண்ட் டயர் வந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருக்கணும், கிரவுண்ட் கிளியரன்ஸ் இவ்வளோ இருக்கணும், சைலன்சர் இப்படி இருக்கணும், இன்ஜின் இப்படி இருக்கணும், சீட் இப்படி இருக்கணும், ஃபியூயல் டேங்க் இப்படி இருக்கணும், இது கீழே வந்து கார்பரேட்டர் இருக்கணும் அப்படிங்கிற ஒவ்வொன்றையும் எந்த டைமென்ஷன்ஸ்ல வைக்கணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸையும் கொடுக்கறது தான் வந்து இந்த அசம்பிளி டிராயிங். சரிங்களா? அடுத்து இந்த பேட்டர்ன் டிராயிங். இந்த பேட்டர்ன் டிராயிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதுசாக வந்து நீங்கள் ஏதாவது ஒரு பொருள் தயாரிச்சிருக்கீங்க, அதுக்கு வந்து பேட்டர்ன் ரைட்ஸ் ராயல்டி வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒவ்வொரு காம்பனண்ட்டும் நீங்களா தயாரிச்ச மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு புதுசாக வந்து ஒரு மிஷின் கண்டுபிடிக்கிறீங்க. இப்போ ஹீரோ ஹோண்டா பார்த்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு ஒரு 60 to 70 கிலோமீட்டர் கொடுக்கக்கூடிய இன்ஜின் இருக்கு அப்படின்னா நீங்கள் கண்டுபிடிக்கிற பைக் பார்த்தீங்க அப்படின்னா லிட்டருக்கு ஒரு 250 கிலோமீட்டர் தர மாதிரி இருக்கு. அது இம்பாசிபிள். ஃபார் எக்ஸாம்பிள் வச்சுங்களேன், 250 கிலோமீட்டர் தர அளவுக்கு மைலேஜ் இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா அதனோட ஒவ்வொரு பார்ட்ஸு பிஸ்டன்லேருந்து சிலிண்டர்லேருந்து ஆயில் ரிங் வரைக்கும் ஒவ்வொன்றையும் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், தனித்தனியாக டயக்ராம் வரையணும். சரிங்களா? அந்த டயக்ராம் வரைஞ்சி நீங்கள் பேட்டர்னுக்கு அப்ளை பண்ணணும். அதுதான் வந்து பேட்டர்ன் டிராயிங். இந்த ஒவ்வொரு டிராயிங்லையுமே வந்து ஒவ்வொரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கு. இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் யார் உங்களுக்கு டெலிவரி பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ISO இதெல்லாம் வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இப்போ இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா BIS பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க தான் வந்து மிஷின் டிராயிங்னா எப்படி இருக்கணும், அதில் ஒவ்வொரு மெட்டீரியலுக்கும் எந்த மாதிரி சைஸில் இருக்கணும், எந்த சைஸ் வச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே வந்து BIS அவங்க தான் வந்து ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுக்குறாங்க. சரிங்களா? சரி, இப்போ இந்த மிஷின் டிராயிங்கோட இன்ட்ரோடக்ஷன் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு புரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்து இந்த மிஷின் டிராயிங் வரைகிறதுக்கு நம்ம என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஃபர்ஸ்ட் டிராயிங் போர்டு,
அடுத்து டிராயிங் பென்சில். டிராயிங் பென்சில் பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸ் இருக்குது. H, 2H, 3H, 4H அந்த மாதிரி 6H நிறைய போயிட்டே இருக்கும். அதே மாதிரி HB, B, 2B, 3B, 4B அந்த மாதிரி நிறைய போயிட்டே இருக்கும். சரிங்களா? அடுத்து மினி டிராஃப்டர், அடுத்து T ஸ்கொயர் செட் ஸ்கொயர். சரிங்களா? T ஸ்கொயர் செட் ஸ்கொயர்ங்கிறது ஒன்றும் இல்லை, உங்களோட ஜாமெட்ரிக்கல் பாக்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு 2 முக்கோணம் மாதிரி இருக்கும், அதுக்கு பேர் தான் வந்து செட் ஸ்கொயர். சரிங்களா? T ஸ்கொயர் அப்படிங்கிறது உங்களோட நார்மல் ஸ்கேல் தான். அதே நேரத்தில் இப்போ நீங்க ஒரு ஸ்கேல் பார்த்தீங்கன்னா ஒரு செட்டா மட்டும்தான் இருக்கும், அதுல எக்ஸ்ட்ராவா இன்னொரு ஸ்கேல் கொடுத்துருப்பாங்க, அதுக்கு பேர் T ஸ்கொயர். சரிங்களா? அடுத்து மினி டிராஃப்டர், அது எல்லாமே உங்களுக்கு இமேஜா வந்து உங்களுக்கு கொடுக்குறேன், பார்த்துங்க. ஸ்கேல், ப்ரொடக்டர், கிளிப்ஸ், பின்ஸ், எரேசர், ஷார்ப்னர், காம்பஸ். கிளிப்ஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராயிங் போர்டில் நீங்க பேப்பர் அட்டாச் பண்றதுக்காக, அந்த அட்டாச் பண்ற பேப்பர் வந்து எங்கேயும் நகராமல் இருக்கிறதுக்காக இந்த கிளிப்ஸை வச்சோ இல்லை பின்ஸ் வச்சோ இல்லை செலோ டேப்ஸ் வச்சோ வந்து நம்ம அதை வந்து யூஸ் பண்ணுறோம். அடுத்து ஷார்ப்னர் அண்ட் எரேசர், இது பார்த்தீங்கன்னா நம்ம வரையும் போது ஏதாவது தவறு நடந்துருச்சுன்னா அதை வந்து அழிச்சிக்கிறதுக்கு நம்ம எரேசர் யூஸ் பண்றோம். அடுத்து காம்பஸ், ஏதாவது ஆர்க்ஸ் வரையறதுக்கு வந்து நம்ம காம்பஸ் யூஸ் பண்றோம். டிராயிங் ஷீட், இப்போ இதெல்லாம் யார் இந்த மாதிரி இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து ஒவ்வொரு சைஸ்க்கு இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஆல்ரெடி வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ISO. இந்த ISO வந்து இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன். அவங்க வந்து ஆல்ரெடி ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல எல்லாத்துக்கும் இந்த டைமென்ஷன்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறத ஃப்ரேம் பண்ணிடுவாங்க. இந்தியா லெவல்ல பார்த்தீங்க அப்படின்னா BIS, பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட்ஸ், அவங்க தான் வந்து ஒவ்வொன்றுக்கும் எந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத இருக்கு. இப்போ அந்த BIS-ஓட ஃபார்ம்ஸ் எது இருக்கு, எந்தெந்த மாதிரி இருக்கணும். மிஷின் டிராயிங் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் பண்ணுவோம், அதுக்கு வந்து டைமென்ஷன்ஸ் வந்து லெட்டர்ல போடுவோம், அடுத்து லைன்ஸ் வரைவோம், டைமென்ஷன்ஸ் வரைவோம், அதை வந்து எப்படி வரைகிறது அப்படிங்கிறது ப்ரொஜெக்ட் பண்ணி காட்டுவோம். இப்போ இந்த 5 விஷயத்துக்கு தான் வந்து நம்ம மிஷின் டிராயிங்ல பண்ண போறோம். இந்த 5 விஷயத்துக்கும் IS ஸ்டாண்டர்ட் அது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா டிராயிங் ஷீட் லேயர். ஒரு டிராயிங் ஷீட் எந்த அளவுக்கு இருக்கணும், எந்த சைஸ்ல இருக்கணும் அப்படிங்கிற இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா IS 10711/2001 அப்படிங்கிற இதில் வந்து ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி லெட்டரிங் பார்த்தீங்கன்னா 9609/2001. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இயர், இது வந்து அதனோட ஆர்டர் நம்பர். சரிங்களா? இந்த IS ஃபைல்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா அதில் 10711 பார்த்தோம் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா டிராயிங் ஷீட்டுக்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். நீங்கள் வந்து கூகுளில் கூட நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். BIS போனீங்க அப்படின்னா புதுசாக கெஸ்ட் யூசர் ஐடியில் போய் நீங்கள் போய் இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த லைன்ஸ், ஒவ்வொரு லைன், சென்டர் லைன் எப்படி இருக்கணும், லீடர் லைன் எப்படி இருக்கணும், அதெல்லாம் வந்து இந்த ஃபைலில் இருக்கும். 10714/2001. அடுத்து டைமென்ஷன், ஒவ்வொரு டைமென்ஷன்ஸும் எப்படி மார்க் பண்ணணும், ரேடியஸ் வந்து எப்படி மார்க் பண்ணணும், டயாமீட்டர் எப்படி மார்க் பண்ணணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பேப்பர்னு வச்சுக்கலாம். இந்த பேப்பருக்கு நம்ம இப்படி உள்ள கூட மார்க் பண்ணலாம், இதுவும் மார்க்கிங். ஆனால் இது வந்து கரெக்டான மார்க்கிங் இல்லை, கீழே மார்க் பண்ணுறதா கரெக்டான மார்க்கிங். அது எப்படி எப்படி ப்ரொசீஜர்ஸ் அப்படிங்கிறது தான் வந்து இதில் வந்து கொடுத்துருப்பாங்க. 11669/2003 டைமென்ஷன்ஸ். அடுத்து ப்ரொஜெக்ஷன், அது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து 150121 அப்படிங்கிறது கேட்டிருப்பாங்க. சும்மா நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ISO ஸ்டாண்டர்ட் படி ஃபர்ஸ்ட் நமக்கு என்னென்ன ஷீட்ஸ் ரெஃபர் பண்ணுறாங்க, நம்ம என்ன மாதிரி ஷீட் இதெல்லாம் வரையலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 9 வகையான ஷீட் வந்து கொடுத்துருக்காங்க. அதோட டைமென்ஷன்ஸ் வரும். இப்போ ஃபர்ஸ்ட் ஷீட் AO அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 1189x841. சரிங்களா? இது எல்லாமே mm, இருக்கிறது எல்லாமே mm. அடுத்து A1, A2, A3, A4, A5, A6, A7, A8. ஏன் A9 அதுக்கு மேலே போகிறது அப்படின்னா அதுக்கு மேலே நம்ம வந்து என்ன பண்ண முடியாது, ஒரு சென்ஸை வந்து நம்ம கட் பண்ண முடியாது. அப்படி கட் பண்ணாலும் நம்ம வந்து அதை வந்து வரைய முடியாது. ஒரு பேப்பர் பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 7லேருந்து 8 தடவை தான் ஃபுல்லாக மடிக்க முடியும். ஒரு பேப்பர் நீங்கள் எவ்வளோ பெரிய பேப்பர் எடுத்துக்கிட்டாலும் சரி, அந்த பேப்பரை 7லேருந்து 8 தடவைக்கு மேலே மடிக்க முடியும். அதனால தான் வந்து இந்த A8ஓட விட்டுட்டாங்க. இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நீளம், இது அகலம் எடுத்துட்டீங்கன்னா
ஃபர்ஸ்ட் இந்த சைஸ் இருக்கு. அடுத்து வந்து அதை கட் பண்றாங்க சரிங்களா. அது வந்து A1. மறுபடியும் அதை கட் பண்றாங்க A2. அடுத்து மறுபடியும் இதை கட் பண்ணுவாங்க. இது வந்து A0, A1, A2, A3, A4 அதை கட் பண்ணுவாங்க. A5, A6, A7, A8 இந்த மாதிரி ஒவ்வொன்றா பிரிப்பாங்க சரிங்களா. இப்போ நம்ம வந்து என்ன யூஸ் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிராயிங்க்கு A2 ஷீட் தான் யூஸ் பண்ணுவோம் சரிங்களா. இப்போ A2 ஷீட்ல என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் A2 ஷீட் வந்து எடுத்துக்கணும். இந்த A2 ஷீட் எடுத்துட்டு இந்த கார்னர்ல இருந்து ஒரு 20 mm ஒரு கோடு போட்டுக்கணும். அடுத்து மீதி எல்லா கார்னர்லயும் 10 mm எல்லா கார்னர்லயுமே 10 mm கோடு போட்டுக்கணும் சரிங்களா. 10 mm கோடு போட்டதுக்கு அப்புறம் அதை வந்து ரெஃபரன்ஸ் சிஸ்டம் சொல்லி பிரிப்பாங்க சரிங்களா. இந்த பேப்பரை வந்து திருப்பி நம்ம வந்து ஒரு இடத்துக்கு அனுப்புவோம்ல. இப்போ A2 ஷீட் அப்படின்னா 594 mm into 420 அவ்வளோ பெரிய சைஸ் வந்து போஸ்ட்ல அனுப்ப முடியாது. அதை வந்து நம்ம லீகலா யூஸ் பண்ணக்கூடிய சைஸ் வந்து நம்ம A4 சைஸ். இந்த சைஸுக்கு நம்ம மடிச்சு கொடுக்கணும். ஸோ அது எப்படி மடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு இங்கே வந்து நம்ம மார்க்கிங் லைன் செட் பண்ணணும் சரிங்களா. இந்த மார்க்கிங் லைனை ஒவ்வொரு சைஸுக்கும் லாங் சைடு எவ்வளோ மார்க் பண்ணணும், ஷார்ட் சைடு எவ்வளோ மார்க் பண்ணணும். இப்போ லாங் சைடு அப்படிங்கிறது இந்த மொத்த நீளம். இந்த மொத்த நீளத்தை வந்து நம்ம A2 சைஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அதை வந்து 12ஆ பிரிக்கணும். சேம் ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல 12ஆ பிரிக்கணும். இப்போ நீங்க AutoCAD எல்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா AutoCAD அப்படிங்கிறது ஒரு அட்வான்ஸ் டிராயிங் சாஃப்ட்வேர். நீங்க இது வந்து மேனுவலா பண்ணுவீங்க. AutoCADங்கிறது கம்ப்யூட்டர்ல வரையக்கூடிய டிராயிங் அக்யூரேட்டா வரையறதுக்காக யூஸ் பண்ணுவீங்க. அதுல வந்து கிரிட் மோட் அப்படின்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா லைன்ஸ் இருக்கும். அதை எப்படி பிரிக்கிறாங்க அப்படிங்கிறது ஒவ்வொன்றுக்கும் ஸ்டாண்டர்ட் ஸ்பேஸ் இருப்பாங்க. அதை வச்சு நம்ம வந்து என்ன பண்றோம், அடுத்து ஒரு சென்டிமீட்டருக்கு அதாவது மறுபடியும் ஒரு 10 mm கோடு போட்டு சைஸ் வந்து இங்க 12ஆ பிரிக்கிறோம். இங்க பாத்தீங்க அப்படின்னா 8ஆ பிரிக்கிறோம் சரிங்களா. 8ஆ பிரிச்சுட்டு அதுக்கு அடுத்து டைட்டில் பிளாக். இந்த டைட்டில் பிளாக் வந்து எவ்வளவு இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 150 mm இருக்கணும். ஹைட் பாத்தீங்க அப்படின்னா 50 mm இருக்கும். அதை வந்து நம்ம 5ஆ பிரிக்கிறோம். ஒவ்வொன்றும் 10 mm இருக்கும். 10 mm. இந்த 10 mmல ஃபர்ஸ்ட் 3 லைனை வந்து 2ஆ பிரிக்கிறோம். அதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர், கொஸ்டின் நம்பர், இயர், செமஸ்டர், பிளேட் நம்பர், டேட். ரெஜிஸ்டர் நம்பருங்கிறது உங்களுக்கே தெரியும். கொஸ்டின் நம்பர் நீங்கள் என்ன கொஸ்டின் எழுதுறீங்களோ அதுக்கான கொஸ்டின் நம்பர். அடுத்து இயர், நீங்கள் செகண்ட் இயர்னா செகண்ட் இயர், செமஸ்டர் தேர்ட் செமஸ்டர் இல்லை ஃபோர்த் செமஸ்டர் அது போடுறீங்க. பிளேட் நம்பர் அப்படிங்கிறது நீங்கள் வந்து எத்தனை ஷீட் டிராயிங் வரைஞ்சிருக்கீங்க. ஒரே சீட்டில் வரைஞ்சிருக்கீங்கன்னா 1/1, 2 சீட்டில் வரைஞ்சிருக்கீங்கன்னா இது முதல் டயக்ராம்னா 1/2, ரெண்டாவது டயக்ராம்னா 2/2 போடும் சரிங்களா. நீங்கள் எந்த அன்னைக்கு வரைஞ்சிருக்கீங்களோ அதனோட டைட்டில், நீங்கள் என்ன படம் வரைகிறீங்களோ அந்த படத்தோட டைட்டில், ஸ்கேல், இது எல்லாமே நம்ம பின்னாடி வரக்கூடிய வீடியோஸ்ல டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்கேல் அப்படிங்கிறது 1:1. அவங்க கொடுத்துருக்கிற டைமென்ஷன்ஸ்க்கு நீங்கள் அப்படியே படம் வரைஞ்சிங்க அப்படின்னா அது வந்து 1:1. அடுத்து நம்ம இங்கே எடுத்துக்கிற எல்லா டிராயிங்ஸுமே பார்த்தீங்க அப்படின்னா எம்எம்ல தான் வந்து நம்ம வரைஞ்சிருக்கோம். அதான் ஆல் டைமென்ஷன்ஸ் ஆர் இன் எம்எம். அடுத்து இது வந்து ஃபர்ஸ்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா தேர்ட் ஆங்கிள் ப்ரொஜெக்ஷனா, இந்த ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து நான் பின்னாடி கிளாஸ்ல பார்ப்போம். இது மட்டும் தெரிஞ்சிருந்தா போதும். இதை வச்சுட்டு தான் நம்ம வந்து வீடியோக்குள்ள போக போறோம் சரிங்களா. அடுத்த வீடியோவில் ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போதைக்கு இந்த வீடியோ புரிஞ்சுதா அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க.